காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் தொகுதியில் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்ட கழக துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் புதுப்பட்டினம் பகுதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது ஜாக்டோ ஜியோ அமைப்பை அழைத்து பேசாமல் போராட்டத்தை அரசு திசை திருப்ப முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மார்னிங் வந்து என்னமோ 95% அந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வேலைக்கு திரும்பிட்டாங்கன்னு ஒரு அரசு பெண் அதிகாரி கொடுத்தாங்க. அது பொய்ங்கிறது தெரியுது. இந்த அரசாங்கம் எல்லாத்தையுமே திசை திருப்புறாங்க. ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள்லாம் இன்றைக்கு இவ்வளவு தூரம் அவங்க போராட்டம் நடத்தியும் அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையும் பாதிக்கப்படுது, மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அதை தீர்வு காண்பதும் அவங்கள கூப்பிட்டு பேசி அழைத்து பேசணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இதை திசை திருப்புற நடவடிக்கை ஏற்படுது. இது வந்து கொடநாடு கொலை கொள்ளையை திசை திருப்பதற்கான வேலையான்னு கேட்குறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் இளிச்சவாயர்கள் அல்ல. எதையும் யாரும் திசை திருப்ப முடியாது. எல்லாத்தையும் அவங்க உன்னிப்பாக கவனிச்சிருப்பாங்க. ஜனநாயக கடமையை தேர்தல் நேரத்தில் சரியாக அவங்க செய்வாங்க. தமிழ்நாட்டு மக்கள் பொறுமையாக இருக்காங்கன்னா அதுக்கு சரியான தீர்வு தேர்தலில் தெரியும். அதனால் இந்த நேரத்தில் நான் இந்த அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கிறது, அவங்க ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை அழைத்து பேசி இந்த முதலமைச்சர் மேலே கொச்சாணி கொம்பில் அமர்ந்துக்க வேணாம். ஏன்னா இவங்க வந்து இந்த பதவியே இவங்களுக்கு ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் வந்தது. கோபுரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்காங்கங்கிறத மறந்துடாமல் கோபுரத்துலேருந்து விழுந்தாங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க. அதனால் அவர்களை அழைத்து பேசி அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. குறிப்பாக மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. இந்த அரசாங்கம் உண்மையாகவே நினச்சா இவங்க மாணவர்களுக்காக நீலி கண்ணீர் வடிக்கிற மாதிரி தெரியுது. இவங்க நினச்சா இதை வந்து சரியான முறையில் அணுகி ஒழுங்காக அது தீர்வு காணணும். அவங்களுக்கு சாதகமான எது யாருக்கு சாதகமாக வந்தான்னா பாராளுமன்ற பொதுத் தேர்தலோட 20 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. அதில் வந்து யாரும் வந்து அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து டைரெக்டாக மாட்டிக்குவாங்க. இதில் மத்திய அரசாங்கமோ வேறு யாரோ இல்லை அவங்க வச்சிருக்கிற கோடிக்கணக்கான பொண்ணோ பொருளோ எதுவும் பணமோ எதுவுமே உதவி செய்யாது. மக்களிடம் மாட்டிக்குவாங்க. இந்த ஆட்சி முடிவு பண்ணுறோம். அவர் வெற்றி பெற போகிறாதான் எங்களுடைய வேட்பாடு. கூட்டணி ஒரு சில கட்சிகளோட நாங்கள் தொடர்ந்து எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு முடிவுக்கு வந்ததும் அதை பற்றி நாங்கள் அறிவிக்கிறோம்.